ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோன் ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சு. 3 மணி ஆக போகுது, சரிங்களா? 3 மணி ஆக போகுது ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ப்ரமோன் வந்திருக்கு. ஸோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட், சரி, ஓகே, சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை காமிக்கிறாங்க, அப்சராவை காமிக்கிறாங்க, ரம்யாவை காமிக்கிறாங்க, திவ்யாகரை காமிக்கிறாங்க, பிரவீனை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கேன்ற மாதிரி வந்துட்டு வியானா வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தகவல் வந்துச்சு, என்னென்னா வியானாவை பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு. தகவல் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பாக வந்து ரோஸ்ட் இருக்குது வச்சுக்கிங்களேன். ஏன்னா வியானா வந்துட்டு அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. குறிப்பாக சாண்ட்ராவை பற்றி, விக்ரம் பற்றிலாம் பேசின விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பயங்கர பூதாகரமாக அவரே கேட்க போகிற போல இருக்குது. விஜய் சேதுபதி இங்கே வந்து என்ன சொல்கிறார் என்றால், விளையாட்டில் இருந்தது என்னமோ 6 பேர் தான், ஆனால் வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஆடின மாதிரி இருக்குது. விளையாட்டு முடிய போது உள்ளே கொண்டாட்டமாக இருக்குன்னு பார்த்தா அவங்கள சுத்த விட்டுட்ருக்காங்க கேள்வி கேட்டு. அப்படி என்னதான் வந்துட்டு கேள்வியோடு எந்த கணக்கோடு உள்ளே வந்திருக்காங்கன்ற அப்படின்னு வெளியிலேருந்து வந்தவங்க கிட்ட கேட்போமா வாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இருக்கிற 5 பேர் தவிர்த்து மீதி எல்லாரும் வச்சு செய்ய போகிறாங்க. அதில் குறிப்பாக வந்துட்டு வியானாவையும் ரம்யாவும் வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினச்சேன் இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு வேளை இப்படி இருக்குமோ, விஜய் பார்வதி கமருது உள்ளே கூட்டு வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கலை. அதுவும் நம்மளுக்கு தெரியும், ஒரு சின்ன நப்பாசை இந்த மாதிரி நடந்துடாதா. ஏன்னா வெளியிலவும் அப்படி போயிட்டுருக்கு, உள்ளேயும் வந்துட்டு ட்ராமான்னு பேசிட்டாங்களே, அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நப்பாசை இருந்துச்சு. பட் அது நடக்கலைன்றது நல்லா தெரியுதுங்க. ஆனால் மறுபடியும் ரெட் லைட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து லைட் எரிய விட்டுருக்காங்க. நான்லாம் பதறிட்டேன், மறுபடியும் ரெக்கார்டை யாருக்கா கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆனால் செம்ம ரோஸ்ட் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படி என்ன நினச்சி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை கலாய்க்க போகிறாங்க. ஏன்னா வியானா பேசின விஷயங்கள் வந்து எனக்கே வந்து கொஞ்சம், ஏன்னா கேட்குற விதங்கள் ஒன்று இருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் வக்கரம்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு விஜய் பார்வதி கலாய்ச்ச சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். திரும்பவும் நீங்கள் உண்மையிலே வக்கரம் தான் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க வியானா. அதேமாதிரி வெளி உலக இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க, பிரவீன் காந்தி தவிர்த்து எல்லாருமே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம கானாவில் பெட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வெளியே எவ்வளோ ஓட்டு இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ப்ரமோட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆனால் வியானா இப்படி மாட்டிக்கிட்டியம்மான்னு இன்னொரு பக்கம் தகவல் வருது. இன்றைக்கே வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்புகிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.